Hi friends, welcome to Sugi kitchen. இன்னைக்கு நம்ம பழைய jeans pant இருந்தது அப்படினா அத வந்து எப்படி ஒரு சூப்பரான மேட்டா மாத்தலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்காக அந்த பேண்டோட கால் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கறேன். இதுல வந்து நம்ம வட்ட வட்டமா போட்டுக்க போறோம். அதுக்காக உங்களுக்கு என்ன சைஸ்ல வட்டம் தேவைப்படுதோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வட்டம் போட்டுக்கோங்க. இத வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ நம்ம இத கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகா வட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துர்க்கறேன். எந்த அளவுக்கு பெருசா நமக்கு மேட்ச் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம மேட் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இதை விட பெரிய வட்டமா வேணும் அப்படினா பெரிய பெரிய வட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ மேட் கொஞ்சம் பெருசா வரும். இப்போ பழைய ஜீன்ஸ் பேண்ட்ல இந்த மாதிரி சதுரமா ஒரு துணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த வட்ட வட்டமான பீஸை வந்து இதுக்கு மேல வச்சு தான் தைக்க போறோம். இப்போ நம்ம கீழே போட்டுருக்கிற அந்த துணி வந்து ஜீன்ஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது. உங்களுக்கு நல்ல திக்கான வேற ஏதாவது துணி இருந்தது அப்படின்னா அது கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் லைனா 1 by 1 வச்சு தைக்க போறோம். இதுல அடியில போட்டுருக்கிற துணி வந்து நம்ம சதுரமா கட் பண்ணிருக்கோம். அதே வட்டமா கட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த மேட்டும் வட்டமா வரும். சோ உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கையிலே தைக்கிறீங்க அப்படின்னா பெரிய ஊசியா எடுத்துக்கோங்க. அப்பதான் ஊசி வந்து உள்ள போகும். இந்த மாதிரி 1 by 1 ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தச்சு முடிச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ வந்து பாதி அளவுக்கு தச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அந்த மீதி பக்கத்துக்கும் நம்ம தச்சு முடிக்கணும். மீதி இருக்கிறதையும் தச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்க ஃபுல்லாவே தச்சு முடிச்சிட்டோம். இது வந்து ஒரு சின்ன மேட் தான். நான் வந்து கொஞ்சம் பீஸ் தான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். அதனால சின்ன மேட்டா வந்திருக்கு. இது பெரிய மேட்டா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பீஸ் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதையும் இதுக்கு மேல இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா பெரிய மேட்டா கிடைக்கும். பழைய ஜீன்ஸ் பேண்ட்டை நீங்கள் வந்து தூக்கி போடவே வேண்டாம். இந்த மாதிரி வீட்டுக்கு மேட் வந்து தச்சு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா நீட்டாக தச்சு எடுத்தீங்க அப்படின்னா கடையில் வாங்கி போட்ட மேட் மாதிரி அவ்வளோ லுக்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய ஜீன்ஸ் இருந்தது அப்படின்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.